வடக்கி காலிங் அடிக்கிறது போய் கதவு தரடி போடி. ஐயோ இந்த நேரத்தில் அவன்டா மதிக்கிறாளான்னு பரு எழுப்புறப்ப. செல்லம் நீ வேலை பார்த்த டயர்ல இருக்க, நான் வீட்டில் வெட்டியா தானே இருக்கேன். நான் வேணா போய் கதவை திறக்கட்டா? சரிடா டவுசரே. தூக்கத்துல கூட நம்மள இன்சல்ட் பண்றதுல மட்டும் குறியா இருக்கா. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டி. போடா டேய். போடா டேயா. மதிக்கவே மாட்டாளே புருஷனை. பச்சாஜி எப்படி இருக்குது? டேய் நீங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? அரே பாட்டம் போடுறேன், நம்ம ஆட்டம் போடுது. பாட்டா? டேய் நில்லுடா. இங்கேமா நில்லுமா. டேய் குரங்கு பையலே நில்லுடா. இங்க கதவு திறந்திருக்கேன். டேய் 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 ஆடாதீங்கடா ஆடாதீங்கடா ஆடாதீங்கடா. ஆடாதீங்கடா ஆடாதீங்கடா. டேய் ஐயோ விழுந்து ஆரம்பிச்சாலே. ஐயோ டேய் ஆடுறது நீ பண்ணுடா. ஏய் நீ ஏச்சி பண்றீ. ஐயோ டேய் என்ன ஆரம்பிக்கிற? ஏய் இந்த கையோரா கையோரா. டேய் ப்ளீஸ்டா நீ பண்ணுடா நீ பண்ணுடா நீ பண்ணுடா. ஐயோ கேட்க மாட்டானுங்களே. என்ன பண்றா? டேய் போடல. டேய் நிப்பாட்டுடா நிப்பாட்டுடா. டேய் பக்கத்துல இருக்கறத திட்டுவான்டா. ஐயோ அவள ஆட மாட்டான்டா. டேய் இங்க மட்டும் நீங்க இந்த பாட்டை நிப்பாட்டி ஆடுறத நிறுத்தல அந்த ஸ்பீக்கரை உடைச்சிடுவான்டா. அரே மச்சாஞ்சி சொல்லுதுல பாட்டை நிப்பாட்டு. இந்த பொண்ணு எப்படி முறைக்குது? டேய் யார் அந்த நார்த் இந்தியன் சந்திரமுகி? மச்சாஞ்சி சொல்ல மறந்துட்டு சோமு மாசமா இருக்குதுன்னு அம்மா வீட்டுக்கு போயிருக்குதா. சரி நம்ம வந்து 2வது சாதி பண்ணிக்கிட்டு. இதுதான் நம்ம பீவி ஆலியா பட்டு. ஆலியா பட்டா? டேய் அவங்க அப்பா இவளுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்தானா இல்லையாடா? பார்க்க மறந்துட்டாரு மச்சாஞ்சி. ஏய் நான் எழுப்பும்போது உள்ள தூங்கிட்டு இருந்தேன். இப்ப இப்படி கரெக்டா வந்தா? அரிஜி நம்ம பையா கொலர் கேட்டு நம்ம வந்துச்சு. பையா மேல தங்கச்சிக்கு அவ்வளோ பாசம். நம்மளூர் ராஜஸ்தான்ல பாசமலர் ஹிந்தில பாத்துருக்கோம். ஹிந்திலயா? பாத்தியா மச்சாஞ்சி தங்கச்சிக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம். உங்க பாசத்தை என் மேல பான் பராக்கா துப்புறீங்க. டேய் அவன் என்ன முடிச்சு 10 மணி இருக்கான். யாரா அவன்? சோட்டிக்கு நிம்மல் பையா, ஆலியா பட்டுக்கு அது பையா. பேரு சல்மான் கான். சல்மான் கானா? டேய் அவங்க பொண்ணு கேட்காத மச்சாஜி, அவங்க படும் அதுக்கு பேர் வைக்க போது மறந்துட்டாள். சரிடா லாப்பட்டா ஃபேமிலிஸ், இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சோட்டி நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லலையா? என்ன சொல்லலையான்னு கேக்குறான். अरे ट्राउसरे ஆடி விரதம் புரட்டா விரதம் நம்மள எப்படி கொடுமை பண்ணிச்சு. அபி அமாரா டர்ன். அதனால தான் நவராத்திரிக்கு பையாவ ஃபேமிலியோட வர வச்சுச்சு. அரே சல்மான் கான் பாட்ட போடு நம்மள பாடுது. டேய் ஆடாதீங்கடா டேய் பாட்டு பாடுடா. டேய் ஆடாதீங்கடா. டேய் என்னடா உள்ள தாரீங்க. டேய் ஆடாதீங்கடா. ஐயோ பக்கத்துல வந்துருவானே. டேய் ஆடாதீங்கடா. நிம்மல் பாப்பா ராஜஸ்தானில இருந்து நிம்மலுக்கு பீடா கொட்டிருக்கு. இந்த சாப்பிடு. அச்சா பாபி.
ஐயோ மச்சாஞ்சி என்னடா சோட்டி எவ்வளவு அழகா பான் போடுது. ஏய் இவ ராஜஸ்தான்ல இருந்து வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் பீடா போடாம பாத்துக்கிட்டேன். வந்து ஒரே நாள் பீடா போட வச்சிட்டீங்களா நீங்க? நம்ம பேச ஆரம்பிச்சா இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அரிஜி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைக்குது? நீங்க ஒரு பான் இந்தியன் ஃபேமிலி. சை அரே பையா பாத்தியா நம்ம பத்தியே நம்ம குடும்பத்தை பான் இந்தியன் சொல்லிச்சு. நம்ம குடும்பத்து கௌரவத்தை நீ காப்பாத்திட்டே. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது சோட்டி. இப்பதானே பான் இந்தியன் குடும்பத்துல இருக்கிறது பெருமையா இருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி வித்தவுட் ட்ரெயின்ல வர மாதிரி கார் துப்ப போறியடா? ஓ படுத்துறானுங்களே. சொல்லுங்க அலியாப்பட். நம்ம சோட்டி நிம்மலை எப்படி பாத்துக்கோ? உங்க சோட்டி என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்துறானே அடுத்த வாரம் நீயான நிகழ்ச்சியில சொல்லுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோட்டி ஜி என்ன சொல்லுதோ? அது ஒண்ணும் இல்ல பாபி, நிம்மல எல்லாம் வந்திருக்குதுல, அதனால தான் இவன் ரொம்ப பண்ணுது. நிம்மல எல்லாம் கிளம்பு, நம்மள இவனை காத்துக்குது. ஐயோ இவனுங்களா போன அடிப்பாளே. உட்காருங்க உட்காருங்க மச்சாஞ்சி உட்காருங்க. அலியாப்பட் உட்காருங்க. அலியாப்பட் உட்காருங்க உட்காருங்க மச்சாஞ்சி. சல்மான் கான் உட்காருங்க. சரி நவராத்திரினா என்னன்னாச்சும் சொல்லுங்க. ஜி நிம்மலுக்கு நவராத்திரி என்ன தெரியாதோ? தெரியாது. தெரியாதோ? மச்சாஞ்சி தயவு செஞ்சு ஆலியாப்பட்ட சொல்லுங்க. ஒருத்தன் ஆலியாப்பட் எனக்கு நவராத்திரினா என்னன்னு தெரியாது, தயவு செஞ்சு சொல்லிருங்க. அரே ஜி நம்பல் ஸ்டேட்டிலும் நவராத்திரி கொண்டாடும். எங்க ஸ்டேட்லயும் நவராத்திரி கொண்டாடுவாங்களா? அரே ட்ரௌசரே, நம்மளும் கொண்டாடும் நிம்மளும் கொண்டாடும். அதான் சின்ன சின்ன பொம்மைல வச்சு கோலு பண்ணும்ல, அதுதான். ஹே கோலு தான் நவராத்திரியா? ஹாஞ்சி. இத முன்னாடியே சொல்லக்கூடாது. எங்க அம்மாமே வருஷம் வீட்டுல கோலுலாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. வீட்டுக்கு ஈவினிங் லேடிஸ்லாம் வருவாங்கடி. சாமி கும்பிட்டு பாட்டு பாடி முடியும் போது மிச்சர் ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். பயா ஏய் ஏன்டி உன் பையன் அப்படி பீடா போட்டு போதையில உளறான்? மச்சாஞ்சின்னு சொல்லி கொடு. பையோ மச்சாஞ்சி நிம்மல் ஒன்னும் ஃபீல் பண்ணாதே. இந்த முறை நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒண்ணு பண்ணுது. நீ பண்ண போற அந்த ஸ்டைல நினைச்சாதான் எனக்கு அடி வேர்ல கலங்குது. பையா இவன் ரொம்ப பண்ணுது. நிம்மளும் சல்மான் கானும் போய் நவராத்திரிக்கு கோலு பொருட்லாம் வாங்கிட்டு வா போ. மச்சாஞ்சி பைசா கொடு. இது உங்க ஃபங்க்ஷன் தானடா, நீங்க தான செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க, உங்க காசு வாங்கிட்டாங்க. சோட்டி கேட்டு திருடி குடு. ஏடி பண்ற? காசு எடுக்காதடி. குர்ரி. அது நிறைய காசு இருக்குடி. ஜாக்கெட் பைய தூக்கி போட்டு வா போலாம். நம்மள் வாங்கி அது சமைக்கலாம் பாபி. மீதி பைசா கே போறீங்களா? பாடி போய் வாங்கி வா. டேய் அந்த காசு குடுடா. டேய் காசு குடுடா. ஐயோ அடி அந்த காசை வாங்கி குர்ரி. ஐயோ எனக்கு எங்க இருந்துடா வர்றீங்க? பேத்திஜி தம்பி எங்க யாருமே காணோம். பேத்திஜி தாத்தாஜி யாருமா இவங்களா? சிலுக்கு படத்துல பின்னாடி ஆடுற பேக் டான்சர் மாதிரியா இருக்காங்க. தாத்தாஜி இவர் நம்ம பையா. இவர் பையாவோட ரெண்டாவது பீவி. இது பீவியோட பையா. நான் கூட ஏதோ பேம்போ சர்க்கஸ்ல தப்பிச்சு வந்தா கோமாளிங்க நினைச்சிட்டோமா. அரே தாத்தாஜி இவங்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். நவராத்திரிக்காக நம்மள இன்வைட் பண்ணிருக்குது. ஓ நவராத்திரிக்கா? நான் கூட அதாமா சொல்லலாம்னு வந்தேன். தாத்தாஜி நிம்மளோட பயப்படாதே. அரே சல்மான் கான் हाथ नीचे डाल. அது ஒண்ணுல தாத்தாஜி, நவராத்திரிக்கு சந்தா காசு வாங்கி இப்படி பழகி போயிருச்சு. அதுதான் பழக்க தோஷத்துல கை நீட்டிருச்சு. ஓஹோ நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தியில காசு வாங்கல, அது மாதிரி நீங்க நவராத்திரி காசு வாங்குவீங்களா? ஆமா தாத்தாஜி, அதனாலதான் நாங்கெல்லாம் பேன் இண்டியன்ஸ். பைசா கொடு. பைசாவா? பைசாலாம் எதுக்கு தம்பி? நம்ம வீட்டுல நவராத்திரி கொலு செட்டப் எல்லாமே இருக்கு. நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க, அங்க செலிப்ரேட் பண்ணிடலாம். சோட்டி பெருசுகிட்ட பைசா கேட்டா சைசா வீட்டுக்கு கூப்பிடுது. பையா நிம்மல்கிட்ட நவராத்திரிக்கு கோலு வைக்க பைசா இருக்குதுவா? இல்ல அப்ப மூடிக்கிட்டு ஓகே சொல்லு. தாத்தாஜி நாளைக்கு வந்து நம்ம வீட்ல பெருசா பண்ணுது. சல்மான் பையா சந்தா வாங்கிட்டு நம்ம என்ன கொடுக்கும்? அது தாத்தாக்கு கொடு.
யோ பெருசு, நீ என்னையா என் வீட்டுல அண்டரோட ஆடிட்டு இருக்க? தம்பி அது வந்து இல்ல நீ சொன்ன செத்துருவ. என்னடி நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணு இல்ல ஜி, தாத்தா நவராத்திரிக்காக நம்மள இன்வைட் பண்ண வந்துச்சு. அடியே, நீ ஆல்ரெடி இவனுங்களை நவராத்திரி கூப்பிட்டதுக்கே நான் செம்ம காண்டுல இருக்கேன். ஒழுங்கா நவராத்திரி முடிச்சோமா இவனுங்களை ராஜஸ்தானுக்கு ட்ரெயின் ஏத்தனமான்னு இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு ஆடிக்கிட்டு இருந்த. முத கிளம்புங்கயா, வழிவிடு. என்ன சோட்டி, நிம்மல் பத்தி சவுண்ட ஏத்திட்டு போது. அவன் கேக்குறா, இது நல்லா இருக்கு. அச்சா நல்லா இருக்கு. பாட்டு போடு. மதிக்கவே மாட்டீங்களேடா. கரும கரும. யோ வித்யா, போடா. நீங்களும் உங்க நவராத்திரியும். பாபி, நம்ம இந்த Dressல எப்படி இருக்குது? சோட்டி, நிம்மல் இந்த Dressல அச்சாவா இருக்குது. நம்ம எப்படி இருக்கு? நிம்பல் ரொம்ப அச்சா இருக்குது பாபி. சோட்டி பையா, நம்மள் எப்படி இருக்குது? நிம்பலுக்கு என்ன பையா, நிம்பல் बहुत அச்சா இருக்குது. ஆமா சோட்டி, மச்சா கிதர்? டேய், உங்க கூட தான்டா உள்ள இருந்தேன். அரே ட்ரவுசரே, என்னடா ஃபங்க்ஷனுக்கு போணும் ட்ரவுசரோட நிக்குது? அதான்டி நானும் கேக்குறேன். ஃபங்க்ஷனுக்கு போகணும், என் ட்ரெஸ் எல்லாம் எங்க? அரே ஜி, நவராத்திரியில சுத்தமா இருக்கணும்னு நிம்பல் எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைக்க போட்டுருக்குது. துவைக்க போட்டியா? அப்போ இந்த அண்டரோட ஃபங்க்ஷனுக்கு வரேன். நிம்மல் கௌரவமான குடும்பம், நல்லா காத்துல பறக்கும், பரவாயில்லையா? மச்சாஞ்சி, நம்மள் கிட்டே ஒரு Dress இருக்குது, அது உனக்கு கரெக்டா இருக்கும். துவைச்சிருக்கா? மச்சாஞ்சி, நம்மள் ஒரு Dress-ஐ 10 டைம்ஸ் யூஸ் பண்ணி தான் துவைக்கும். இப்போ 8 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இல்லடா, பரவாயில்ல. சல்மான், மச்சானை தூக்கி கொண்டு போய் Dress போட்டு கொண்டு வா. இல்லடா, வேணாடா வேணாடா வேணாடா. காப்பாத்திரி காப்பாத்திரி காப்பாத்திரி. இறக்கி விடுறா. டேய், ஆரம்பிச்சிட்டான். சோட்டி, நிம்மல் பத்தி ஏன் எதுக்கு எடுத்தாலும் மடம் பிடிக்குது? அது ஒண்ணும் இல்ல பாபி, நம்ம எப்படி கௌரவமான குடும்பமோ அது மாதிரி ட்ரவுசர் கலவரமான குடும்பம். அதனால தான் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி ஊருன்னு வச்சிருது. அதான் மூஞ்சி இஞ்சி தின்ன கரங்கு மாதிரி இருக்குது. அரே பாபி, என்ன சைடு கேப்ல நம்ம பத்திய பந்தன்னு சொல்லுதா? நிம்பல் பத்தி நம்ம சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். நிம்பல் பத்தி லேடிஸ் பஸ்ல வித்தவுட்ல லேடி கெட்டப்ல ஃப்ராட் மாதிரி வரும். சோட்டி, மேரா பிராடு. அட ஆமாடா பையா, அது மட்டுமா? நிம்பளோட டுபாக்கோ, நிம்பளோட பண்ணாட எப்ப பார்த்தாலும் ராஜஸ்தான்ல இருந்து வித்தவுட்ல வந்து நம்ம குடும்பமானத்தை வாங்குது. சோட்டி, இதுக்கு மேல் நிம்மல் பத்தி ஒரு வார்த்தை பேசினால் நிம்மலா இருக்காது பாத்து. என்னடி பண்ணுவ பாபி? சோட்டி, பாபி, சோட்டி, பாபி, சோட்டி, பாபி. டேய், இறக்குறா இறக்குறா இறக்குறா. டேய் மலமடி, இறக்குறா. டேய் இறக்குறா சொல்றேன். டேய், இப்போ எதுக்குடா என்ன ஃபேன்சி Dress காம்படிஷனுக்கு ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி நிக்க வச்சிருக்கீங்க? மச்சாஞ்சி, இதுதான் நம்ம ட்ரெடிஷனல் Dress. ட்ரெடிஷனல் Dress-ஆ? இதுல தான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். சோட்டி, பீவி சண்டை வரக்கூடாது. கான், மச்சானை தூக்கிட்டு வா. டேய் வேணாடா. டேய், நான் வெளியில போய் லாரி கிடைக்குதான்னு பாக்குறேன். மலமடி இறக்கி விடுறா. தாத்தாஜி, thank you. धन्यवाद. இந்தா மச்சாஞ்சி. அப்புறம் மச்சாஞ்சி, நீ சொன்ன மாதிரி நவராத்திரி சிறப்பா செலிப்ரேட் பண்ணியாச்சு. சந்தோஷம் தானே? மச்சாஞ்சி, நவராத்திரி வெரி பவர்ஃபுல் ஃபெஸ்டிவல். இதை செலிப்ரேட் பண்ணா உனக்கு காசு, பணம், ஹெல்த், வெல்த், புள்ளக்குட்டி எல்லாம் தானா வந்து சேரும். எனக்கு அது தானா வந்து சேருது கூட பிரச்சனை இல்லடா. ஆனா அடுத்த நவராத்திரிக்கு நீங்களா வந்து சேருது நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏ மச்சான், ஏதோ குழந்தை மிச்சர் கேக்குற மாதிரி இருக்கு. குழந்தை இல்ல மச்சாஞ்சி, அக
மிச்சர் கொடு மச்சான். மிச்சர். யோ என்னையா ஒரு ஆட்டை அடிச்சு முழுங்கின மாதிரி இருக்கா, ஆனா வாய்ஸ் மட்டும் சோட்டாபி மாதிரி வருது. நம்ம கௌரவமான குடும்பம், அதான் மிச்சர் குடு. நீங்க கௌரவமான குடும்பம் இல்லடா, மிச்சர் குடும்பம் போல. புடி சாப்பிடு. சபா பாபி ஏன் சொட்டி நம்மள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு சொட்டி. பாபி உங்களுக்கு தெரியும்ல நம்ம எவ்வளவு கௌரவமான குடும்பம்னு. சொட்டி அதை காப்பாத்துறதுல நிம்மளுக்கும் பங்கு இருக்குது, நம்மளுக்கும் பங்கு இருக்குது. சோட்டி நிம்மல் என்ன சொல்ல வருது? அரே பாபி நம்ம அடுத்த வருஷம் இதே மாதிரி நவராத்திரி ஃபங்க்ஷன் சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும்ல. அதுக்கு நிறைய கொலு பொம்மை தேவைப்படும்ல, அதுக்கு பைசா. அதனால நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சோட்டி நிம்மல் என்ன சொல்ல வருதுன்னு பட்டுன்னு சொல்லு. இத புடிங்க பாபி. அதோ அங்க அடிக்கி வச்சிருக்காங்களே கொலு பொம்மை, அதுல ஒவ்வொரு ரோலையும் தோதோ கொலு பொம்மை எடுத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. நம்ம அப்படியே பேசி டைவர்ட் பண்ணதும் நம்ம சைடுல எடுத்து வை. அச்சா அச்சா அச்சா. அரே பாபு ஏண்டி குடும்பமா சேர்ந்து சாமி கும்பிட வந்தீங்களா, இல்ல இங்க இருக்க கொலு பொம்மை எல்லாம் திருடிட்டு போலான்னு வந்தீங்களா? சும்மா ஜி ஃபன் ஃபன். ஆலியா பட் இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்களாவது ஒழுங்கா இருங்க. நமக்கு நம்ம வச்சிருக்காங்க. பாபி बाद में அச்சா அச்சா. ஆலியா பட் சரி மச்சான், வீட்டுக்கு போலாமா? ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? நவராத்திரி வந்துட்டு பாட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். யாராவது பாட்டு பாடுறது. பாட்டா? மச்சாஞ்சி ஆலியா பட்டு சூப்பரா பாட சொல்லிட்டா. அரே ஜி சுப். சோட்டி நிம்மல் நல்லா பாடணும், ராஜஸ்தான்ல உள்ள எல்லாரும் சொல்லுச்சு. நீ பாடு. இவளா? अच्छा भाभी जी. अम्बा நிறுத்தடி, ரெடி பண்ணிட்டு இருக்க? மச்சாஞ்சி சோட்டி எவ்வளவு சோகா பாடுச்சு. சோகா பாடுறாளா? ஐயோ உனக்கு காது கேக்குதா இல்லையா? கன்றாவியா இருக்க அவ பாடுறது. अरे जी நம்பல் இப்ப பாடும், நிம்பல் அத கேக்கும். பையா அவன் கை கால புடி. ஐயோ ஐயோ கையபடியா, கையபடியா. எப்படியா எப்படியா எப்படியா? நல்ல வேலை மச்சாஞ்சி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். என் மேல உங்க எல்லாருக்கும் அவ்வளவு பாசமா? நவராத்திரி தான் மச்சாஞ்சி முடிஞ்சிருக்கு, இன்னும் தீபாவளி இருக்கு. அது நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? தீபாவளி